Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 10th sumல exercise 1.1ல 10th sumல second subdivision பார்க்கலாம். இதுவும் ascending and descending orderல தான் எழுத சொல்லியிருக்காங்க. minus 17 by 10, minus 7 by 5, 0, minus 2 by 4, minus 19 by 20. எல்லா rational numbersமே மைனஸில் தான் இருக்குது. எல்லாமே மைனஸ் நம்பர்ஸில் தான் இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள், எதுவுமே சேமாக கிடையாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்துக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் நம்ம சேமாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ 10, 5, 4, 20 நாலுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். 0 தேவையில்லை, 0 நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? 2ஆல் பண்ணும்போது 5 2s are 10, 5 இங்கே இருக்க இது 2 டேபிளில் வராதனால 5 அப்படியே கீழே போட்டுக்கிறேன். 4 2 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். 20 2 டேபிளில் 10 டைம்ஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பர் இந்த 2வை மட்டும் இந்த 2வையும் பண்ணிட்டு போயிடலாம். 5 5 1 2 is 2, 5 2s are 10. நெக்ஸ்ட் எல்லா நம்பருமே 5ல் இருக்குது. நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 1 5 is 5, 1 5 is 5, 1 1. அப்போ நமக்கு கிடச்சிருக்க நம்பர் என்னது? 2 × 2 × 5. சரிங்களா? இந்த நம்பர்ஸ் 2 × 2 × 5. 2 2s are 4, 4 5s are 20. அப்போ எல்சிஎம் என்னது நமக்கு? 20. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம். minus 17 by 10. நமக்கு டினாமினேட்டர் 20 கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ 10 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைச்சிடும். 10 2s are 20. அப்போ நியூமரேட்டரையும் 12 தான் மல்டிபிள் பண்ண போகிறேன். 17 2s are 34. ஓகேவா? 34. நெக்ஸ்ட் நம்பர் minus 7 by 5. 20 டினாமினேட்டரில் வரணும். 5 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும்? 4ஆல். 5 4s are 20, மேலேயும் 4, 7 4s are 28. ஸோ minus 28. நெக்ஸ்ட் நம்பர் 0. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 0 இருக்குது. 0வை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான். அதனால் 0வை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் minus 2 by 4. டினாமினேட்டர் 20 கிடைக்கணும். 4ஐ 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும். 5 4s are 20, மேலேயும் 5, 5 2s are 10. ஸோ minus 10. சரிங்களா? நெக்ஸ்ட்டு minus 19 by 20. டினாமினேட்டர் 20 கிடைக்கணும். அப்போ 20ஐ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 20 கிடைக்கும். ஸோ மேலேயும் 1 தான். அப்போது 19 × 1 minus 19. ஓகேவா? எல்லா நம்பருமே பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. minus 34 by 20, minus 28 by 20, minus 10 by 20, minus 19 by 20. இப்போ நம்பர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 0 0க்கு லெஃப்ட் சைட் வர 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 நமக்கு மைனஸ் நம்பர்ஸில் எழுதுவோம். நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். வலது பக்கம் போக போக நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்கும். ஸோ பிக் டு ஸ்மால். சரிங்களா? இடது பக்கம் போக போக உங்களுக்கு ஸ்மால் நம்பரில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா -10 இங்கே பாருங்கள். -10க்கு அப்புறம் தானே -19 வரும் இதில் நம்பர் லைனில் இல்லைங்களா? -10க்கு அப்புறம் தான் -19 வரும். அதுக்கப்புறம் தான் -28, அதுக்கப்புறம் -34 வரும். அப்படி தானே? அப்போது மைனஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, பெரிய நம்பர் தான் சின்ன நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்போது அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்ம சின்ன நம்பரில் இருந்து தானே பெரிய நம்பர் எழுதுவோம். ஆனால் மைனஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர். அப்போ நான் என்ன நம்பர் எழுத போகிறேன்? 34 by 20. ஓகேங்களா? இது சின்ன நம்பர். நெக்ஸ்ட் வந்து -28 வரும். -28 by 20. அதுக்கடுத்த நம்பர் -19 by 20. நெக்ஸ்ட் நம்பர் -10 by 20. அடுத்து தானே 0 வரும் இல்லையா? அடுத்து தான் 0 வரும். அதே இது டிசெண்டிங் ஆர்டரில் 10 by 20, -19 by 20, -28 by 20, -34 by 20. ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு, நான் சொல்லித்தரது பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.